Assalamu alaikum. நான் அஃப்ரத் சார். ஸோ எஸ்ஏ பேப்பர் கிளாஸில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறது 2024 வருஷம் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நடந்த எஸ்ஏ கடிகள் ஆரம்பித்து கொள்ள போகிறோம். இதில் மகன் கவனமாக விளங்கிடுங்கோ. இந்த பேப்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூங்கிற ஒரு பகுதி இருக்குது. எம்சிக்யூவில் உங்களுக்கு 5 விடைகள் தரப்பட்டிருக்கும். ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இடைவெளி தரப்பட்டிருக்கும். இந்த எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் நான் அதிகளவான கவனம் செலுத்துகிற காரணம் என்னென்னா, எஸ்ஏயில் நாங்களாக விடை எழுதணும், அந்த விடை ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எஸ்ஏ ஸ்கீம் வழங்கப்பட்டிருக்கும், அதை பெற்றுக்கொண்டிருப்பீங்க. அது பற்றின தகவல்களை பார்த்து கொள்ளுவோம். இந்த கேள்வி 24 பேப்பரில் வந்து 5வது ஏ பார்ட் கேள்வி, 5வது பி பார்ட் 2 கேள்விகள் இருக்குது. இந்த ஏ பார்ட் பிள்ளையால் இரசாயன சமநிலையோட தொடர்பு பட்ட ஒரு கேள்வியாகவும், இந்த பி பார்ட் சக்தி இயலோட சம்பந்தமான ஒரு கேள்வியாக இருக்குது. நான் இந்த கேள்விக்குள்ளே மட்டுமே போகிறேன். மகன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. சமநிலையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக பல கேள்விகள் வரும். சமநிலையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக பல கேள்விகள் வரும். நான் விளங்கப்படுத்தக்கூட ஒரு ரிஃபரன்ஸ் கேள்வி விளங்கப்படுத்து, இந்த கேள்வி போல எந்த கேள்வி வந்திருக்குன்னு விளங்கப்படுத்துவேன். எப்படி ஒரு கேள்வி உருவாகலாம்னு விளங்கப்படுத்துவேன். சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதாவது தியரியில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லுவேன். சில எம்சிக்யூகளை சொல்லுவேன், ஷார்ட்கட்டையும் சொல்லிவிடுவேன். சரிதானே? அப்போ நீங்கள் அதுகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வழக்கமாக ஒரு தியரி அந்த கேள்விக்குரிய விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஸ்கீமுக்கு புள்ளிகள் வராதையும் எழுதி போகிறேன்னா, இதில் இவன் சொல்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், முதலாவது சொல்றானா பௌதிக நிலைகள் அவசியம். அப்போ ஸ்கீம் என்ற ஒன்றில் உதாரணம் ஒரு கேள்வி போடக்கூட இப்படித்தான் சொல்லணும். ஒரு விட ஒன்று வந்திருக்குது, 4 தர 10⁻³ மோல் டெசிமீட்டர் -³ இது ஒரு குறிப்பிட்ட ஆள்ற செறிவண்டா ஸ்கீமில் கொடுப்பாங்க. இவருக்கு 4 புள்ளி, இவருக்கு 1 புள்ளி. அப்போ உங்களுக்கு அலகுகள் அவசியமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு சமன்பாடு எழுதக்கூட இப்போ நீங்கள் சொல்லணும், சமன்பாடு எழுதக்கூட கேசி சமன் ஏட செறிவு சதுர அடைப்புக்குள்ள இப்படி எழுதுறதுக்கும் இதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளையால் இந்த பௌதிக நிலைகளை இடுவது வழக்கமாக இருக்க வேண்டும். பௌதிக நிலைகளை விடுவது வழக்கமாக இருக்கணும். பொதுவாக இந்த 5வது 6வது 7வது கேள்விகளில் பௌதிக நிலைகளை கவனமாக இட்டுக்கொள்ளுங்க. அது நீங்கள் விளங்கி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த கேள்வியில் உங்களுக்கு சொல்லுவாங்களாம், 5வது கேள்வியில் ஏ பார்ட், இந்த ஏ பகுதிக்கான ஒட்டுமொத்தமான புள்ளிகளுக்கு தான் ஏ பகுதிகளுக்கான புள்ளிகள் 70 புள்ளிகளாகும். சரியா? பி பகுதிக்கான புள்ளிகள் 80 புள்ளிகளாக இருக்குது. கெமிஸ்ட்ரியில் இந்த 5வது பகுதிக்கு 70 புள்ளிகளும் இவருக்கு 80 புள்ளியாகவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு விளங்கணும், எப்படி நீங்கள் மொத்தம் எழுதினாலும் இந்த ஃபுல் கேள்வி ஒரு கேள்வி எழுதணும் தானே. இந்த கேள்வியில் மொத்த மார்க்ஸ் 150, அதை 20ஆல் வகுத்து அதுக்குரிய புள்ளி 77.5, 100க்கு ஒரு 100 மார்க்ஸ். ஒரு ஃபைனல் பேப்பரை 100 மார்க்ஸில் 7.5 மார்க்ஸ் தான் ஒரு எஸ்ஏ கேள்வி. அப்போ நாங்கள் முதலாவது பகுதியை பார்ப்போம். இவன் சொல்லான் என்ன தெரியுமா, ஒரு தாக்கம் தரப்படுகிறது. அந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்கம் தரப்படுகிறது. NO வாயு ஆக்சிஜன் வாயுவோடு சேர்ந்து NO2 வாயு உருவாகிற தாக்கம் தரப்படுகிறது. இது எங்கே வந்திருக்குது? பொதுவாக கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியணும் என்ன தெரியுமா, இந்த NH3 வாயு என்ன செய்யுமெண்டா, ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சா என்ன வரப்போகுதாம், மீளாத தாக்கத்தின் படி NO வாயுவையும் நீரையும் தரப்போகுது ஊக்கி முன்னிலையில். இது ஒரு படி, மீளாத படி. பிறகு சொல்ல போகிறோம், கவனமாக கேளுங்க பிள்ளையால். இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் புக்கில் இது பிள்ளையாக டைப் பண்ணப்பட்டிருக்குது, அதை திருத்தி கொள்ளுங்க. உருவாகிற NO வாயு ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சி அது மீளும் தாக்கம். உங்களோட இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் புக்கில் ஒஸ்வால்ட் முறை மூலமான HNO3 உற்பத்தியில் இந்த இடத்துல மீளும் தாக்கமாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ளுங்க. என்ன வரப்போகுதுன்னா NO2 வாயு வரப்போகுது. NO2 வாயு வருகுது. இதே கேள்வி தான் 2024 வருஷம் வந்த 19ஆம் கேள்வி. இதே அமைப்பு தான் 2024 வருஷம் வந்து ஒரு 23ஆம் வருஷம் வந்து ஒரு 19வது எம்சிக்கு கேள்வியா இருக்குது. இதே அமைப்பு, அந்த கேள்வியும் இப்படி ஒரு அமைப்பு கேள்வி. இது ஒரு மீளும் தாக்கமாக இருக்குது. இந்த மீளும் தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்குது. இது ஒரு அகவெப்ப தாக்கம், ஒரு மீளும் தாக்கமாக இருக்குது. அப்போ இவன் சொல்ல வார கருத்து என்னண்டா,
இது ஒரு புறவெப்பத்தாக்கம், ஒரு மெல்லிஸ் ஒரு லேசான புறவெப்பத்தாக்கமா இருக்குது. அப்ப இதுல NO வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவையும் NO2 வாயுவையும் பயன்படுத்தி கொள்றோம். சரியா? இப்ப இந்த தாக்கம் சம்பந்தமான தரவுகளை தந்திருக்கிறாங்க. அவன் சொல்றான் மூலர் விகிதம் 2:1 ஆன NO கேஸினதும் ஆக்சிஜன் கேஸினதும் கலவை ஒரு குடுவைக்குள்ள. நான் கேள்வி விளங்கப்படுத்துறேன், பிறகு நாங்க ஸ்கீமுக்கு என்ன விட எழுதுறோம்னு சொல்றேன். ஒரு குடுவைக்கு நீங்க இவ்வளவு நான் சொல்ல இவ்வளவு விஷயம் உங்களுடைய மூளையில ஓடிக்கிரிக்கணும். ரைட், என்ன இப்படித்தான் அந்த கேள்வி செய்யறேன்னு ஓடிக்கிரிக்கணும். இதுக்குள்ள NO வாயுவும் இருக்குது, கூடவே ஆக்சிஜன் வாயும் இருக்குது. அவன் சொல்றான் NO வாயு எவ்வளவு இருக்குதுண்டா, NO வாயு செண்டுக்கு நிறைய NO வாயு இருக்குது. இவ்வளவு NO வாயுவும் கூடவே ஆக்சிஜன் வாயும் இருக்குது. அப்ப இவன் வாயுக்கள்ல மோல் விகிதம் தாரானே. நான் எழுதுற எல்லா விஷயங்களும் உங்களோட மூளையில பதியணும். நீங்க ஸ்கீம்ல ரஃப்ல என்ன எழுதணும்னு சொல்லி விடுறேன். இப்ப இதெவ்வளவு உங்களுக்கு பதிஞ்சிருக்கணும். அவன் சொல்றான் மூலர் விகிதம் இருக்குதானே மகன், மூலர் விகிதம் இதை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? மூலர் விகிதம் என்ன சொல்றான்டா, NO வாயு இஸ்டு ஆக்சிஜன் வாயு, இவர் 2 இவர் 1 இருக்குது. இது விகிதமாக இருக்குது. ஒரு ஐடியா, ஒரு ட்ரிக் தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. பொதுவாக ஒரு கேள்வியில கல்குலேஷன்ல அடிக்கடி கல்குலேஷன்ல வாரது. கல்குலேஷன்ல ஒரு விகிதம் தரப்பட்ட விகிதத்தை இல்லாம மாற்றணும். விகிதத்தை இல்லாம மாத்துறதுக்கு, விகிதத்தை இல்லாம செய்யறதுக்கு, விகிதம் இல்லாம மாத்துறதுக்கு மோல், விகிதத்தை இல்லாம செய்யறதுக்கு இந்த பெருமானங்களை ஒரு மாறிலியால பெருக்கணும். ஒரு மாறிலியால பெருக்கு. அந்த மாறிலி என்ன எடுப்பு பெருக்கினா 2 N மோல், இவர் N மோலா இருக்குது. இப்ப விகிதத்தை கூட்ட இயலாம். விகிதத்தை கூட்ட கழிக்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இவரை கூட்டலாம். விகிதத்தை இல்லாம செய்யறதுக்கு ஒரு மாறிலியால பெருக்கிறோம். ரைட், எனக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சிட்டு இப்ப அவன் சொல்றானாம் இந்த குடுவையில கனவளவு 10 டெசிமீட்டர் கியூப். குடுவை கனவளவு, குடுவையில கனவளவு 10 டெசிமீட்டர் கியூப். முதலாவது கேள்வி செய்யக்கூட, பிசிக்கல்ல கேள்வி செய்யக்கூட அலகுகள் டெசிமீட்டர் கியூப்ல இருக்க முடியாது. அலகுகள் என்னத்துக்கு மாத்தணுமா, மீட்டர் கணத்துக்கு மாத்தணும். இது தெரியாது, எனக்கு தெரிஞ்சிட்டு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிட்டு. டெசிமீட்டர் கனவளவுல அலகுகளை வைக்கலாது, நான் மீட்டர் கனவளவுல வைக்கணும். அதை எப்படி மாற்றிக்கொள்றது? பிசிக்கல் கேள்வி செய்யக்கூட ஒரு கொள்கலத்தில் புகுத்தப்பட்டு வெப்பநிலை Tயில தாக்கம் புரியவிடப்பட்டு ஒரு குறித்த காலத்துக்கு பின்னர் தொகுதி சமநிலை அடைய விடப்படுகிறது. ஆரம்பத்தில் இருக்கிறது. ரைட், ICE முறையை ICE முறை என்ற முறை இருக்குது. ஐ என்று சொன்னால் ஆரம்பத்தில் தாக்கிகளை கலப்போம். தாக்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிரிகை அடையும். அதை சொல்ல சேஞ்ச், மாற்றம். இது சமநிலை. ஒரு எப்பையும் ஒரு தாக்கத்தில் 3 நிலைகள் இருக்கும். ஆரம்பத்தில் தாக்கி மட்டும் இருக்கும், கலந்து கொள்ளுவோம். அப்ப நான் சொல்றேன் NO வாயு எடுப்போம், ஆக்சிஜன் வாயுவோட கலக்கம், மீளும் தாக்கத்தில் ஒரு தாக்கம் நடக்குது, 2 NO2 வாயு உருவாகுது. பௌதிக நிலைகளை போட்டேன், தாக்கத்தை சமப்படுத்தி விட்டேன். இதான் அந்த தாக்கம். ஆரம்பத்தில் எவ்வளவு தாக்கிகளை கலந்தோம்டா 2:1 விகிதத்தில் கலந்தோம். பிறகு சொல்றாராம் T வெப்ப சமநிலை அடைய விடப்படுகிறது. சமநிலை அடைய விடப்படுகிறது. அப்ப பாருங்களேன், சமநிலை இப்ப ஆரம்பத்தில் இருந்தது 2 N மோல் இருக்குது, இவர் N மோல் இருக்குது. ஆரம்பத்தில் இவர் இல்ல, மாற்றம் தெரியாது. சமநிலையில் அவன் சொல்றான், சமநிலையில ஒரு தரவு 3 பாயிண்ட் தாரான். ஒரு பாயிண்ட் தாரான், வாயு கலவையில் அமுக்கம் தந்திருக்கிறான். வாயு கலவையில் அமுக்கம் என்ன? சமநிலையில் இருக்கிற எல்லா வாயுக்கள் சமநிலையில் எல்லா வாயுக்கள் அளவுகள் இவர் சமநிலை அடைஞ்சா ஒரு சமநிலை தாக்கத்துல தாக்கி மெஞ்சி இருக்கும், விளையும் இருக்கும். இவர் அமுக்கம் என்னண்டா 32 தர 8.314. இவரை 6ஆல வெட்டலாம்னு நினைக்கிறேன். தர 13 பஸ்கால் தாரான். 13 பஸ்கால் நியூட்டன் மீட்டர் -2. பிள்ளைக்கா தெரிஞ்சிருக்கணும். 3 வாயுக்களினது மோல் எண்ணிக்கை என்ன? எல்லா வாயுக்கள்ல மோல் எண்ணிக்கை, மொத்த மோல்களின் எண்ணிக்கை, டோட்டல் மோல் NT, அதாவது மொத்த வாயுக்கள்ல மோல் எண்ணிக்கை 0.64 மோலா இருக்குது. எல்லா வாயுக்கள்ல மோலும் எல்லா வாயுக்கள் அமுக்கமும் உங்களுக்கு தரப்படுகிறது. ஆக்சிஜன் வாயுட திணிவு, அதாவது இந்த ஆக்சிஜன் வாயுட திணிவு என்ன? மேஸ் என்னன்னு சொன்னால் 64 தர 10⁻1 கிராமா இருக்குது.
அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். என்னடா செய்யலாம்? இவர் அளவு தெரிஞ்சா அப்ப நான் சொல்றேன் மோல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் வாயுட மோல் என்ன வருமெண்டா 64 தர 10⁻1 கீழ் 32 இவர் மோலா இருக்க போகுது. இவரால வகுத்தனண்டா 2 தர 10⁻1. அப்ப ஆக்சிஜன் வாயுட மோல் பெருமானம் என்ன வருமாம்? 0.2 மோலா இருக்க போகுது. ஆக்சிஜன் வாயுட மோல் பெருமானம் 0.2 மோலா இருக்குது. இவன் சொல்லான் மூலர் விகிதம் 2க்கு 1 ஆன NO2 கலவை தாக்கம் புரிய விடப்படுகிறது. சோ கேள்வி என்ன? சமநிலையில் இருக்கிற ஆக்சிஜன் அதே மாதிரி NO அதே மாதிரி NO2 ஒவ்வொரு வாயுக்கள் செறிவுகளை கணிக்கட்டாம். அப்ப பாருங்க மகன், இவடுத்த இருக்கிற ஆக்சிஜன் வாயுட அளவு 0.2 மோலாக இருப்பின், இவடுத்த இருக்கிற ஆக்சிஜன் வாயுட அளவு 0.2 மோலாக இருப்பின், இப்ப பாருங்க பாப்போம் இதுல இருக்கிற NO வாயுட அளவு இவரை போல இந்த NO வாயுட அளவு என்ன இருக்கும்? சமநிலையில இருக்கிற NO வாயுட அளவு எவ்வளவு இருக்க போகுது? அப்ப இவர் அளவை போல இவர் என்ன வர போதா? 0.4 மோலா இருக்கும். ஏனென்றா இவரை போல இவர் எத்தனை மடங்கா இருக்குது? என்ன விகிதத்துல கலக்கப்படுகிறாம்? இவர் 2 மடங்குண்டா இவர் 1 மடங்கு கலக்கப்படும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற NO வாயுக்குள்ள மோல் அளவுகள் 0.2 மோலா இருக்குது. இப்ப நாங்க கேள்விக்கு விடை எழுதுவோம். இப்ப நான் விளக்கம் சொல்லிட்டேன் தானே, விடை என்ன? நான் கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டேன், எப்படி விடை எழுதுறேன்? ஸ்கீம் என்ன சொல்லுது? ரைட், ஸ்கீம் எழுதுவோமா? ரைட், அப்ப நான் அழிச்சத்தை போஸ்ட் பண்ணி பாருங்க, நிற்பாட்டி என்ன விளக்கம் சொன்னேன்னு எழுதி கொள்ளுங்க. இதுல முக்கியமான சில குறிப்புகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் எழுத தேவையில்லை. விளக்கம் என்ன? ஸ்கீம், ஒரு கேள்விக்குரிய விடை என்ன எழுதுறது. இதெல்லாம் நீங்க ரஃபில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கீம் உங்களோட ஆன்சர் பேப்பர்ல எழுத வேண்டிய விடையை சொல்ல கேளுங்களா. ஸ்கீம் உங்களோட ஆன்சர் ஷீட்ல இருக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆன்சர் ஷீட் உங்களோட விடை பத்திரத்துல என்ன விடை விளக்கம் இருக்கணும்? சமநிலையில் உள்ள வாயு நிலையில் உள்ள ஒவ்வொரு கூறினதும் செறிவுகளை மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூபில் கணிக்க. அப்ப எழுத வேண்டிய விஷயம் என்னன்னா பிள்ளை எழுதலாம் NO கேஸ் 2 O2 கேஸ். இது ரஃப் ஆன்சர் ஷீட்ல இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான். 2 NO2 கேஸ், இதுக்கு புள்ளிகள் இல்லை. ஆனா கட்டாயம் என்ன தேவைன்னு சொன்னா பிள்ளையால் சமநிலையில் இருக்கிற ஆக்சிஜன் வாயுட மோல் என்ன? மோல் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இது நான் சொல்ல விடையில் இருக்கணுமா? 64 தர 10⁻1 அதன் கீழ் 32 மோல். இதை சுருக்கி விட்டோம்னா வார பெருமானம் 0.2 மோல். அப்ப உங்களோட ஆன்சர் ஷீட்ல இந்த பெருமானத்துக்கான புள்ளிகள் 2 புள்ளி, இந்த கணிப்புக்கான புள்ளிகள் 2 புள்ளி. இது இருக்கணும் கட்டாயம். இவருக்கு தனியான மார்க்ஸ் இல்லை, இவருக்கு தான் அந்த மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் ரெண்டும் இவருக்குரிய புள்ளிகளா இருக்குது. சரியா? அப்படியே மகன் ஸ்கீமை விளங்கி எடுங்கோ. MCQல 40+ எடுத்தவரும் சிக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்குது. காரணம் என்ன? ஸ்கீம் படிவிட எழுதாததால. பிறகு சொல்லணும் என்னன்னு சொன்னா சமநிலை செறிவுகள். அப்ப நான் சொல்லணும் சமநிலையில் இருக்கிற ஆக்சிஜன் வாயுட செறிவு என்ன? அலகுல குறிக்கிறது மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அப்ப என்ன வர போதாம்? 0.2 மோலின் கீழ் கனவளவு என்ன? 10 டெசிமீட்டர் கனம். இவரை பிரிச்சு விட்டோம்னா வார விட என்ன வர போதாம்? 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அப்ப இவன் அதுக்கான புள்ளிகள் என்ன சொல்லான்டா 2+1 என்று சொல்லான். பெருமானத்துக்கு 2 புள்ளி, அலகுக்கு 1 புள்ளி. அப்ப மார்க்ஸ் எப்படி குறிப்பிடப்படுதுன்னு விளங்கிட்டான். அப்ப இந்த பகுதிக்கான புள்ளி 5 புள்ளி. ஆக்சிஜன் வாயுடன் சமநிலையிற மோளையும் ஆக்சிஜன் வாயுட சமநிலை செறிவையும் கணிக்கிறது. அப்ப சமநிலை, அப்ப நான் சொல்லணே சி சமநிலை செறிவுகள் 0.02 கேபிட்டல் M ஆக இருக்குது. பிறகு இவன் சொல்றான் இந்த இருக்கிற ஒவ்வொரு கூறினதும் அப்ப பாருங்களேன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் என்னோட மோல்கள் என்ன வரப்போதாம்? சமநிலை இருக்கிற என்னோட மோல் என்ன வரப்போகுது பாருங்க பிள்ளையால். ஆக்சிஜன் மோலை போல எவ்வளவு மோல் என்னோக்கு இருந்து இருக்கும்? சமநிலையில ஆக்சிஜன் இவ்வளவு மோல் தோன்றி இருந்தா இவ்வளவு மோல் எஞ்சி இருந்தா அவன் சொல்லானே பாருங்க ஆக்சிஜன் திணிவு தாராளி. அப்ப எவ்வளவு மோல் NO இருக்கும்?
என்னோட மோல் என்ன வரும்டா என்னோட மோல் சமன் இப்படி பாருங்களா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க என்ன சொல்லணும்டா ரெண்டு பேரும் விகிதம் என்ன 2:1 தானே பிள்ளையாள் அப்ப என்னோட மோல் சமன் என்ன வரும்னு சொன்னால் என்னோட மோல் சமன் 2 தர மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் மோலை போல 2 மடங்கான மோலா இருக்கும் அப்ப என்ன பெருமானம் வர போதாம் 0.4 மோலா இருக்கும் அப்ப நான் சொல்றேன் என்னோட செறிவு என்ன வரும் என்னோட செறிவு சமநிலையில் இருக்கிற என்னோட செறிவு என்ன வரும் அது 0.4 மோலின் கீழ் 10 டெசிமீட்டர் கனம் இந்த பெருமானம் சமன் என்ன வரும்டா 0.04 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் அப்ப எப்படி புள்ளிகள் குறிப்பிடுறான்னு சொல்லுங்க பாப்போம் இவருக்குரிய புள்ளி 2 இவருக்குரிய புள்ளி 2 + 1 நான் ஸ்கீமை தான் சொல்லி வரேனா ஸ்கீமை சொல்லி வரேன் ரைட் பிறகு உங்களுக்கு தரப்போற விஷயம் என்னண்டா பிறகு தரப்போறது மோல் ஆஃப் NO2 மோல் ஆஃப் NO2 NO2 மோல் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் இதே மாதிரி தான் NO2 மோல் என்ன வரும்டா கவனம் யாரும் பீசமானம் பார்க்கறதில்ல பிள்ளைகள் ஒரு பிழையான விடை எடுக்குது என்னன்னு சொன்னா என்னோட வாயுட மோல் பெருமானத்துக்கு ஆக்சிஜன் வாயுட பீசமானம் NO2 பீசமானம் இவர் 2 1 2 பிள்ளை யோசிக்குது என்னன்னு சொன்னா சார் இப்படி இருக்கலாம் தான் எப்படி இருக்கலாம் இவர பெருமானம் 0.2 இருந்தா இது மோல் இவர பெருமானம் 0.4 இருந்தா இவரும் 0.4 வரலாம்னு சொல்லுது இது பிழை ஏன் பிழைன்னு சொன்னா மகன் நல்லா விளங்கி எடுக்கணும் ஏன் நான் இதை பிழைன்னு சொல்லணும்னு தெரியுமா ஏன் பிழைன்னு சொல்லணும்டா இந்த தாக்கிகள் 2 எண்ல இருந்து இவர் எண்ல இருந்து உருவான அளவுகள் இவர்ல இருந்து உருவான அளவுகள் இவர் என்ன இவங்க அழிஞ்ச அளவுகள் இவங்க உருவான அளவுகள் இவர் இதுல இருந்து அழிவடைந்த அளவுகள் அப்ப ஆரம்பத்துல நான் சொல்லிவிடுறேன் கவனமா கேளுங்க இப்படித்தான் நாங்க நடந்திருக்கும் 2 எண்ணோ இதெல்லாம் விளக்கம் இந்த சிவப்பு நிறத்தால் எழுதுற ஸ்கீம் இல்ல விளக்கமா இவரோட ஆக்சிஜன் தாக்கம் அடைஞ்சி 2 NO2 வந்திருக்கும் என்ன மகன் நான் எவ்வளவு பயன்படுத்தின ஆரம்பத்தில் 2 என்மோல் பயன்படுத்துறேன் இவரை என்மோல் பயன்படுத்துறேன் இவரில் இருந்து அழிஞ்சி உருவாகிற அளவு என்ன 0.2 மோல் இவர் எவ்வளவு வரப்போதாம் 0. அடைய மகன் பாருண்டா தம்பி இப்படி யோசியின் இவரில் இருந்து அழிஞ்ச அளவில் இவரிருந்து அழிஞ்ச அளவு பாருங்க வரப்போதாம் இவர் 0.4 மோல் ஏனண்டா இவரில் இருந்து நான் உதாரணமா சொல்ல போறேன்டா இவரில் இருந்து அழிஞ்சது 0.8 மோல் அழிஞ்சிருக்கும் என்று வைங்க இங்க பாருங்க 0.8 மோல் அழிஞ்சிருக்கும் எடுங்கள மகன் இவர்ல இருந்து எவ்வளவு அழிஞ்சிருக்கும் சொல்லுங்க இவரை போல 2 மடங்கு என்ன வரப்போகுது 1.6 மோல் அழிஞ்சா எவ்வளவு இருக்க போகுது அப்படிதான் பாக்குறது விளங்கிட்டா அப்ப இங்க எவ்வளவு உருவாகி இருக்கும் என்று சொன்னா இங்க உருவான அளவு என்னன்னு சொன்னால் இந்த அடிப்படையில பார்த்துக்கொள்ளுங்க இந்த அடிப்படையில பார்த்துக்கொள்ளுங்க அப்ப எங்களுக்கு தெரியாதே என்ற பெருமானம் தெரியாது அப்ப பிள்ளை யோசிப்பான் சார் இப்படியான்னு பாப்பான் இப்படியா சார் அப்ப இவர் என்ன வர போகுது 2.8 என்னன்னு வர போதான்னு சொல்ல அப்ப நான் சொல்றேன் என்ன சொல்ல இயலாது தம்பி என்ன சொல்ல இயலாதேடா பெருமானமா சொல்லணுமே அதுக்குதான் நாங்க அதை பயன்படுத்த முடியாது அப்ப எப்படி நாங்க NO2 கணிச்சோம்னா ஒரே முறை என்னண்டா டோட்டல் மோல்ல இருந்து மொத்த மோல்ல இருந்து ஆக்சிஜன் மோலையும் என்னோட மோலையும் கழிச்சோம் என்று சொன்னால்தான் NO2 மோல் வரும் மொத்த மோல் என்ன வரப்போதாம் 0.64 அதுல இருந்து 0.42 மைனஸ் 0.4 கழிச்சோம்டா இவர மோல் 0.04 மோலா இருக்குது அப்ப NO2 மோல் என்ன வரும் அவருக்கான புள்ளி 2 புள்ளி NO2 செறிவுக்கான கோவை என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் NO2 செறிவு என்ன வருமா 0.04 10 டெசிமீட்டர் பிரிச்சு கொடுத்தோம்டா என்ன விட வர போதும் வார விட 4 தர 10⁻3 4 தர 10⁻3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் இவருக்கான புள்ளி 2+1 இவருக்கான புள்ளி 2 புள்ளிகள் விளங்கிட்டா முதலாவது கேள்விக்கு நீங்க எழுத வேண்டிய விளக்கம் இவ்வளவுதான் முதலாவது கேள்விக்கு விளக்கத்தை விளங்கிடுங்க என்ன சொல்றான்னு விளங்கிடுங்க முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு சொல்ற விளக்கத்தை பாருங்க என்ன சொல்றானாம் ரைட் விளக்கத்தை விளங்கிடும் அவன் சொன்ன ஸ்கீம்ல
நீங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் இவ்வளவும் இருக்கணும். சரிதானே? அப்ப இவ்வளவுத்துக்கும் உங்களுக்கான புள்ளி 15 மார்க்ஸ். மகன் இந்த ஏ பாட்டு ஒன்னாவது கேள்விக்கு 15 மார்க்ஸ். அது 20ஆல பிரிக்கணும். 20ஆல பிரிச்சு வாரவிட 100க்கு எத்தனை மார்க்ஸ்? அப்ப இந்த கேள்விக்கு 100க்கு எத்தனை மார்க்ஸ்? 100க்கு 3/4 .75 மார்க்ஸ். அப்ப எவ்வளவு வேகமா செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். முக்கால் 1 மார்க்ஸும் இல்ல நம்பி .75 மார்க்ஸ். அப்ப நீங்க இந்த கேள்விக்கான விளக்கத்தை விளங்கெடுத்தீங்க. இப்ப இதுல வளமையா நாங்க செய்யற முறை என்னண்டா இப்படித்தான் செய்யறது. வளமையான கேள்விகளுக்கு நாங்க இந்த முறையைத்தான் நாங்க செய்யறது. ஆனா இந்த கேள்விக்கு இந்த முறை செஞ்சா விட வர மாட்டா. அப்ப நீங்க இந்த முறையில நீங்க ஃபோல்ஸ் மெத்தட். ஏனெண்டா இவர் விகிதம் மோல் தந்தா செய்யலாம். இப்ப 2 மோல் அல்லது 1 மோல்னா செய்யலாம். 2 என் மோல்னா செய்ய முடியாது. விளங்குதா? உங்களுக்கு அந்த உதாரணமா சொல்லி வரணும். ஒரு உதாரணமாக சரி இந்த கேள்வி வேற எங்கேயாலும் வந்திருக்குதா? இது எங்க செய்யறேன்டா 2016 வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற கேள்விகளை பிள்ளையாள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. 2016 வருஷம் வந்த எம்சிக்கு கேள்விகள்ல இதே அமைப்பு வந்திருக்குது. அதே மாதிரி எஸ்ஐலேயும் வந்திருக்குது. 2016 வருஷம் வந்து 2016 வருஷம் எஸ்ஐல பல இடங்கள்ல வந்திருக்குது. 16, 17 அதான் வந்திருக்கு. 16 வருஷம் வந்து 11ஆம் கேள்வி மோல் தந்தாஸ். இது புது மெதத்தில் இல்லை, விகிதம் தாரது புது மெதத்தில் இல்லை. ஆல்ரெடி பழைய 2006, 2007 ஆண்டு வந்த கேள்விகள். விகிதம் தந்தா அப்ப கேள்வியோட ஐடியா என்ன? மோல் தராம விகிதம் தந்தால் எழுதிக்கொள்ளணும், நோட் பண்ணிக்கொள்ளணும். மோல் தந்தா நேரடியா அப்ளை பண்ணலாம். விகிதம் தந்தா விகிதத்தை இல்லாம மாற்றணும். சரிதானே? முதலாவது கேள்விக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டேன். இந்த 2வது கேள்வியை பாருங்க. ஏற்கனவே முதலாவது கேள்வியில நாங்க விடைகள் எடுத்தோம். ஒரு எஸ்ஏ செய்யக்கோல ஒரு தரம் அந்த கேள்வியை வாசிச்சு அதுல இருக்கிற தரவுகள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அது முதலா ட்ரிக் கொண்டு பிள்ளைகள் வழக்கமா ஒரு கேள்வி செய்யக்கூட அந்த விளக்கங்களை தரவுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரிதானே மகன்? ரைட். எஸ்ஏ செஞ்சு பழகுனா நல்ல. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் என்னோ வாயோட செறிவு பெருமானம் என்ன, எல்லாத்தையும் அடுக்குல சொல்றது உண்மையா நல்லா இருக்கும் கேள்வி. அப்ப நாங்க 0.04 சொல்லாம 4 தர 10/2 கேபிட்டல் எம், இவர் 2 தர 10/2 கேபிட்டல் எம், இவர் 4 தர 10/3 கேபிட்டல் எம். அதாவது மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப. இந்த கேபிட்டல் எம்ங்கிறது என்னத்தை குறிக்கும்டா மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூபை தான் இவர் குறிக்கும். அப்ப கேள்வி செய்து கொள்ளும் போது அவன் கேள்வி 2வது விளக்க கேள்வி என்ன சொல்லுங்க பார்ப்போம். கேசிற்கான கோவை. அப்ப 2வது கேள்வி கேசி. அப்ப கேசிற்கான கோவைக்கு ஒரு ஆள் என்ன சொன்னா, சார் நாம சமன்பாடு எழுத வேணுமா? இது எழுத தேவையில்லை. இந்த கோவைக்கு இது எழுத தேவையில்லை, மீண்டும் இது எழுத தேவையில்லையா? பிள்ளை கேட்கறது சார் இவர் எழுதணுமான்னு. இல்லை, இவர் தேவையில்லை. கேசிற்கான கோவை எழுதும் போது எங்களுக்கு இவர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு மார்க்ஸ் இல்லை. அப்ப நீங்க அவசியம் இல்லை. கேசீர கோவை என்றா இந்த அறிக்கிற ஆக்கள்ல பீசமானபடி எழுதணும். கேசீர கோவை எப்படி வரப்போகுதா? அந்த இடத்துல NO2 வாயு, கவனமா பாருங்க, சதுர அடைப்பு போடணும், வளைஞ்ச அடைப்பு போடக்கூடாது, பௌதிக நிலை போட வேண்டும். சரியா மகன்? அதே மாதிரி விளைவிட செறிவின் கீழ் NO வாயுட செறிவிட வர்க்கத்தின் கீழ் ஆக்சிஜன் வாயுட செறிவிட 1ஆம் அடுக்கு. இதான் உங்களுக்கு அந்த கோவை. இந்த கோவைக்குரிய புள்ளி 5 புள்ளி. சரியான முறையில கோவை போட்டீங்கன்னா 5 புள்ளி உங்களுக்கு வழங்குவாங்க. வழக்கமான கேள்வி உண்டு. பிறகு பிரதியிடு. முதலாவது சமன்பாடு எழுதுற, 1வது சமன்பாடு எழுதுற, 1வது சமன்பாடு எழுதுறது, 2வது பிரதியிடுறது. அப்ப கேசிக்கான கோவை பிரதியிடுறது. பாருங்களா, கேசீர கோவையில் ஒரு ஆள் என்ன கேட்கார், சார் பிரதியிடவில் எப்படி பிரதியிடுறது? NO2 செறிவு பெருமானம் என்ன? 4 தர 10/3. கவனமா கேளுங்க. 4 தர 10/3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் முழுவதின் வர்க்கம். இவர்த்த நீங்க அதன் கீழ் என்ன வரப்போகுது பாருங்க பார்ப்போம். NO கேஸ் பெருமானம் என்ன வருமெண்டா 4 தர 10/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப்ட முழுவதின் வர்க்கம் தர 2 தர 10/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப்ல 1ஆம் அடுக்கா இருக்குது. இவருக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குதானே? இவருக்கு அடுத்த ஸ்டெப் மார்க்ஸ் இல்லை. இவருக்குரிய புள்ளி
5 புள்ளி, பிரதியிடலுக்கான புள்ளி, பிரதியிடலுக்கான புள்ளி 5 புள்ளி. இதுக்கு அடுத்தது பிள்ளைகள் விடைய நிர்வாக்கான, இதுக்கு அடுத்தது விடை, இதுக்கு அடுத்தது விடையத்தான் நிர்வாக்கான். விடைக்கான புள்ளி 5 புள்ளி. பிள்ளைகள் என்ன செய்யறா, இதை சுருக்குற, இதை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனுக்கு உட்படுத்துற. இவருக்கு அடுத்த படியில நீங்க என்ன எழுதினா உங்களுக்கு புள்ளி இல்லை, விடைதான் உங்களுக்கு தேவை. ஸோ கேசீர பெருமானம் என்ன வருமெண்டா, கேசீர பெருமானம் இதை சுருக்கி பிள்ளைகள் அதை சுருக்கிறது 10 மறை 3 வர்க்கம் 10 மறை 6, 10 மறை 2 வர்க்கம் 10 மறை 4, 10 மறை 4. கவனமா கேளுங்க பிள்ளையாள். இந்த 10 மறை 3 10 மறை 2 எல்லாம் பெய்த்திரும், எல்லாம் பெய்த்திரும். இவடுத்த 4, இவடுத்த 2, இவடுத்த 4, இவடுத்த இந்த 4 வெறும் பெய்த்திரும். போனா 1 2 0.5. அலகுகளை சரியா பாருங்க, இவரும் வெறும் பெய்த்திருவார். அலகு என்ன வர போதாம், மோல் -1 டெசிமீட்டர் கனம். மகன் சுருக்கலுக்கு விடை இல்லடா தம்பி, ஃபைனல் ஆன்சருக்கு தான் விடை இருக்க போகுது. அப்ப இதே நான் ஏற்கனவே ஒரு ட்ரிக் சொல்லி தந்திருப்பேன். இந்த கேசி சமன்பாடு பயன்படுத்தக்கூட, கேசி சமன்பாடு பயன்படுத்தக்கூட சில நேரங்கள்ல ட்ரிக் என்னண்டா, ட்ரிக் சில நேரங்கள் என்ன செய்யறது தெரியுமா, சமன்பாடு பயன்படுத்தக்கூட கவனமா கேட்கணும். மேலவார பாருங்க, ட்ரிக் நம்பர் 1 என்னண்டா, மேலவார விளைவுகள் கீழவார தாக்கிகளுக்கு தானே இந்த விளைவு தாக்கி இப்படித்தானே வாரது. இவங்களோட பீசமான குணகம் என் மோல், இவங்களோட பீசமானம் சமனா இருந்தா, இந்த 2 பேர பீசமானமும் சமனாக இருந்தா செறிவுக்கு பதிலாக மோல போடலாம். சரியா? ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு சொன்னால், ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு சொன்னால், இந்த கேசி சமன்பாட்டில் மேலவாரது விளைவு அப்படித்தானே, கீழவார தாக்கி அப்படித்தானே, இவங்களோட பீசமான குணகங்கள் சமனாக இல்லாத பட்சத்தில், சமனாக இல்லாத பட்சத்தில் கனவளவு ஒண்டா இருந்தா, கனவளவு 1 டெசிமீட்டர் கனம் ஒண்டா இருந்தா இவற்றை நீங்க மோல் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாம கேசீர பெருமானம் விளைவிடம் பீசமானமும் தாக்கிர பீசமானமும் சமனாக இல்லாத விடத்து, 2 பேர பீசமானம் சமனாக இல்லாத விடத்து கனவளவும் ஒண்டா இல்லாட்டி நீங்க கட்டாயம் விடுத்த செறிவைத்தான் போடணும். கட்டாயம் செறிவை நீங்க பிரதிட்டு ஆக வேண்டும். விளங்குதா நான் சொல்ல என்னண்டு? அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் பிழையா விளங்குறது. இந்த 5 புள்ளி, இந்த 5 புள்ளியில 4+1 இதுக்கு விடைக்குத்தான் மார்க்ஸ். ஸோ இடையில சுருக்கலுக்கு மார்க்ஸ் இல்லை, நேரத்தை வீணடிக்க வேணாம். இந்த புள்ளிக்குரிய இந்த பகுதிக்கான புள்ளி 15 மார்க்ஸ். முதலாவது பாட்டுக்கு 15 மார்க்ஸ், இரண்டாவது பகுதிக்கு 15 மார்க்ஸ். அப்ப நீங்க பிள்ளைகள் சில நேரம் நேரடியாக விடைகளை எழுதியிருந்தா அந்த புள்ளிகள் குறைக்கப்படும். விட சரி, விடைக்குரிய மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கப்படும். விளங்குதா? ஸ்கீம் எழுதுற முறை என்னண்டு, ஸ்கீம் எதிர்பார்க்கிறாங்கன்னு விளங்கிட்டு தானே. ரைட், 3வது பகுதியை பார்த்துக்கொள்ளுவோம். 3வது பகுதி என்ன? ஸோ 3வது பகுதி என்னண்டா, எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. 3வது பகுதி என்னண்டா, இந்நிலைமைகளின் கீழ் வெப்பநிலை டீயின் பெருமானத்தை கணிக்க என்ன சொல்றாங்களா? 3வது பகுதி என்னண்டா, இந்த சமநிலையில வெப்பநிலை டி கெல்வின்ல கணிக்கட்டாம். 2 கேள்வி கேட்கிறார். வெப்பநிலை டீர பெருமானம் என்ன, அதே மாதிரி இங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எடுகோள்கள் என்ன? பொதுவாக சமநிலையில இரசாயன சமநிலையில நாங்க பொதுவான எடுகோள், பொதுவான எடுகோள் இரசாயன சமநிலையில் இருக்கிற பொதுவான எடுகோள், அதாவது இரசாயன சமநிலையில் இருக்கிற பொதுவான எடுகோள் என்னண்டா, அங்க தொகுதிக்குள்ள இருக்கிற வாயுக்கள், தொகுதியில் இருக்கிற NO வாயுவா இருக்கட்டும், ஆக்சிஜன் வாயுவா இருக்கட்டும், NO2 வாயு, இந்த வாயுக்கள் யாவும் வாயுக்களை கொண்ட ஒரு தொகுதியில், கரைசல் அவத்தை இல்லை, வாயுக்களை கொண்ட தொகுதியில் இந்த வாயுக்கள் யாவும் என்ன நடத்தையுடையது? யாவும் இலட்சிய நடத்தையுடையது என கொள்க. இலட்சிய நடத்தையுடையது என கொள்க. ஏனென்றா பொதுவாக அந்த இலட்சிய நடத்தை இருந்தால்தான் நாங்கள் PV சம நின்னாட்டி எல்லாம் பயன்படுத்த முடியும். அப்ப நாங்க பார்ப்போம். இந்த குறிப்புக்கான புள்ளி 3 மார்க்ஸ், இந்த எடுகோளை சொல்றதுக்கு 3 மார்க்ஸ். பிறகு சொல்றாங்களாம், இந்த இடத்துல வெப்பநிலை டெம்பரேச்சர் டீயை கணிக்கட்டாம்.
ஸோ வெப்பநிலை டீயை கணிக்கிறதுக்கு வேற என்ன சமன்பாடும் பிரயோகிக்க முடியாது. ரெண்டு முறை இருக்குது. அதாவது கேபி சமன் கேசி இன்டு ஆர்டி இன் டெல்டா என். இதை பயன்படுத்தி விடெடுக்க முடியாது. ஆகவே நான் போற முறை என்ன, பிவி சமன் என்ஆர்டிக்குள்ளால போவேன். என்ன சமன்பாட்டை பயன்படுத்தி விட எடுக்க சொல்லணும் கட்டாயம். அப்ப இவருக்கான புள்ளி 2, சமன்பாட்டுக்கான புள்ளி 2. பிறகு பிரதிட்டு கொள்ளுவோம். என்ன, டி சமன் எனக்கு நேரம், எனக்கு டைம், எனக்கு வெப்பநிலை தேவை. டி சமன் பிவி இன்டு என்ஆர்டி. இதுக்கு புள்ளி இல்லை. எனக்கு புள்ளி என்னன்னு பிரதிடுறதுக்கு தான் புள்ளி. பிரதிடுறதுக்கு பீர பெருமானம் என்ன, 32 தர 8.31 தர 10 அடுக்கு அந்த நியூட்டன் மீட்டர் -2 கவனமா விளங்கி எடுக்கணும். பஸ்கால் என்று சொன்னால் நியூட்டன் மீட்டர் -2. கனவளவு பெருமானத்தை நான் டெசிமீட்டர் கியூபில் இருக்கிறது மீட்டர் கனம். 10 - மீட்டர் கனம். மகன் சொல்லிட்டேன் தானே, டெசிமீட்டர் கியூபில் இருக்கிறத மீட்டர் கனது கொடுக்கணும் தம்பி. ஏனென்றா அலகுகளை சரியா கொடுக்கணும். பிறகு சொல்றோம் பாருங்க, என்ற பெருமானம் என்ன அவன் தந்திருக்கிறான். மொத்த மோல்ல பெருமானம் 64 தர 10^2. 64 தர 10^2. ஆற பெருமானம் என்னென்றா 8.34 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. அப்ப நீங்க பிரதிட்டு விட உங்களுக்கு வரப்போகுது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே எடுத்த மோல் ஒன்று இருக்குது. விடைக்கு ஃபைனல் ஆன்சருக்கு தான் புள்ளி. ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொன்னா டி சமன் 500 கெல்வின். இந்த விடைக்கான மார்க்ஸ் 4 + 5 4 + 1 5 மார்க்ஸ். இந்த பிரதிடலுக்கான புள்ளி 5 புள்ளி. அப்ப இந்த நியூட்டன் மீட்டர் மோல் எல்லாம் விட்டுப்பட்டு கடைசி கெல்வின் தான் மேலே வரணும். விளங்குதா? நாங்கள் என்ன செய்யறோம்டா, பிள்ளைகளுக்கு தெரியாது, சுருக்கி போட்டு கடைசி வரைக்கும் அது சுருக்கல் ஒரு 4-5 வரையில இருக்கும். அதுக்கு புள்ளிகள் இல்லைன்னு விளங்க மாட்டாது. சரிதானே? ஸோ இந்த பகுதிக்கான புள்ளிகள் ஒட்டுமொத்தமாக 15 புள்ளிகள் வழங்கப்படும். 15 புள்ளி. இவருக்குரிய புள்ளி 15. அப்போ 1வது பாட்டுக்கு 15, 2வதுக்கு 15, 3வதுக்கு 15, மொத்தமாக 45 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படுகிறது. சரிதானே? ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையாள். ரைட், 4வது பகுதியை பாருங்க. இந்த 4வது பகுதி பிள்ளையாள், ஒரு தாக்கம் இருக்குது. 2NO + O2 எல்லாமே வாயுக்கள் தானே. மீளும் தாக்கத்தின்படி 2NO2 இந்த தாக்கத்துக்கான சமநிலை மாறிலிட பெருமானம் KC. இதை நாங்கள் துணிஞ்சு வச்சோம், KC. சரியா? பிறகு ஒரு தாக்கம் தாராங்களாம். 2NO2 வாயு மீளும் தாக்கம் 2NO கேஸ் + O2 கேஸ். இதுல சமநிலை மாறிலி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல கேபியை கேட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 2017 வருஷம் வந்த 37வது MCக்கு கேள்வி. 2017 வருஷம் வந்த 37வது MCக்கு கேள்வி. ஏன் நான் சான்றுகளை சொல்லணும்னா, ஏலங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், கெட்டித்தனத்தை விட எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு கேள்வி செஞ்சிருக்கிறோங்கிற விஷயம், எவ்வளவு ஐடியா செஞ்சிருக்கிறோம். ஒரே ஐடியாவில் 100 கேள்வி செய்யறதுக்கும் வித்தியாசமான ஐடியாவில் 10 கேள்வி செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல பிள்ளைகளுக்கு விளங்கும் ஒரு சமநிலை தாக்கத்தை தலைகீழாக எழுதி விட்டோம்னா, இந்த இடத்துல இருக்கிற சமநிலை மாறிலிட பெருமானம் KC பார் என்று சொல்லுவேன். KC பார். அப்ப KC பாருங்கிறது KC சார்பாக இந்த தாக்கத்தை இதே சமநிலை தாக்கத்தில் மீளும் தாக்கம்டா இவர சமநிலை மாறிலி KC பார் எனின் KC பார் சமன் என்ன வரப்போதான், இந்த தொடர்பு எடுக்கணும். KC பார்ங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம், 1 கீழ் KC இருக்கும். ஆக முக்கியம் இதான், இந்த தொடர்பு எடுக்கிறது முக்கியம். அதாவது 2 சமநிலை மாறிலிகளுக்கு இடையிலான 2 சமநிலை தாக்கங்களுக்கு இடையிலான தொடர்புடைமை பொருள். அப்ப ஆல்ரெடி தெரியும் KC பெருமானம் என்ன, 0.5 மோல் -1 டெசிமீட்டர் கனம் என்று தெரியும். அப்ப KC பார் பெருமானம் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே அடுத்த KC பார், இந்த தாக்கத்துக்கான KC பார் பெருமானம் சமன்
ஒன்றின்கள் 5 ஒன்றின்கள் 2 மேல தலைகளை பெருட்டுங்க 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். ஆக முக்கியமான எடுகோள்கள் இதுவும் உண்டு. அப்ப இந்த புள்ளிகளை எடுத்துக்கொண்டு இவ கேட்ட கேள்வி என்ன? கேபி பெருமானம் பிள்ளைகள் 2 முறையில துணியுவான். என்ன முனைன்னு சொன்னால் கேபி சமன் பி வர்க்கம் NO கேஸ் இன்டு PO2 கேஸ் அதன் கீழ் என்ன வரப்போகுதாம் பி வர்க்கம் NO2 கேஸ். இது ஒரு முறையில கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு போவாங்க. இன்னொரு சில பிள்ளை என்ன செய்யும்டா கேபி சமன் கேசி இன்டு ஆர்டீரே டெல்டா என் என்ற சமன்பாட்டில் ஓடும். எந்த முறை ஈஸி என்று சொன்னா இந்த முறையில செய்யறது ஈஸியா இருக்கும். இந்த முறை கஷ்டம் இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆள பகுதி அமுக்கம் துணியணும். அப்ப எதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதான் சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கேள்விகள் செய்யக்கூட பிள்ளைகளுக்கு விளங்கும். அது இறைவன் தாரதென்று கொண்டு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நான் சொல்றேன் இப்படுத்த பாருங்களேன் PNO கேஸ் ஒவ்வொரு ஆள பகுதி அமுக்கம் காணணும்டா XNO கேஸோட மொத்த மோளை பெருக்கணும். அப்படி பெருக்கி 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 விட எடுக்கணும். அப்ப நான் சொல்றேன் கேள்விகள்ல பிள்ளையாள் ஏன் நேரத்தை இப்படி செஞ்சுட்டு போங்க விட வரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப நான் பாருங்க பாப்போம் இந்த இடத்துல கேபி சமன் ஏன் மெனக்கடு நேரம் ஒரே மார்க்ஸ் நேரம் கூட வரப்போகுது. அப்ப என்ன வரப்போகுதா XNO கேஸ் இன்டு மொத்த மோளை அதிர வர்க்கம் மொத்த அமுக்கத்திர வர்க்கம் இன்டு XO2 கேஸ் மோல் பின்னம் இன்டு மொத்த அமுக்கத்தின் கீழ் XNO2 கேஸ் இன்டு PT மொத்தத்தின் வர்க்கம். பிரதி இட்டிங்கண்டா உங்களுக்கு ஒரு விட வரும். திரும்ப திரும்ப பெருமானம் எடுக்கணும். இப்படி வந்தீங்கண்டா கேபி தேவை. இந்த இடத்துல வாரது கேசி பார். அது கேசி தான். அது கேசி தான். அப்ப கேசிர பெருமானம் அலகுகள் முக்கியமா 2. இந்த இடத்துல சமன்பாடுகள் பாருங்க 2 அலகு என்ன வரப்போகுது மோல் தர 10 என்ன வரைக்கும் ஒரு அடுக்கு வரப்போகுது 3ஆம் அடுக்கு மீட்டர் மைனஸ் கியூப். அடே டெசிமீட்டர் கியூப்ல தெரியுமேடா விட. இந்த டெசிமீட்டர் கியூப்ல வார விடைய 2 தர 10 3ஆம் அடுக்கு மோல் மீட்டர் மைனஸ் கியூப்ல குறிப்பிடணும் பிள்ளைகள். அப்பதானே சுருக்க முடியும். இவரோட 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1ஓட இந்த டெல்டா என்ற பெருமானம் என்ன? விளைவு பக்கம் இருக்கிற வாயுக்கள மோல் எண்ணிக்கை 3 மோல், தாக்கி பக்கம் இருக்கிற வாயுக்கள மோல் எண்ணிக்கை 2 மோல். ஒருத்தர மோல கழிச்சு விடுங்க 1. டெல்டா என் சமன் 1 தர 500 கெல்வின். கெல்வின் கெல்வின் மோல் -1 மோல் எல்லாம் வெட்டுப்பட்டால் இந்த 2 தர 500 1000. அப்ப 8.314 என்ன அலகு வரப்போதாம் தர இவடுத்த வாரது 10 அடுக்கு. இவடுத்த வாரம் இன்னொரு 10 அடுக்கு தர 16 அடுக்கு நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பஸ்கால் என்று விட வரும். அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி கொடுக்கானு சொன்ன இந்த புள்ளிகளுக்கான மார்க்ஸ் இவருக்கு 4+1 இந்த இறுதி விடைக்கு 4+1 புள்ளிகள் வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கேபி பயன்படுத்துறதுக்கு 4+1 அலகுகளை போடுறதுக்கு பிரதியிடலுக்கு இந்த டெல்டா என்ற பெருமானம் 4+1 இவருக்குரிய புள்ளி கேசி 4+1 அலகுகள் 4+1 1 2 3 4 5. அப்ப மொத்தமான இந்த பகுதிக்கான புள்ளி 4வது பகுதிக்கான புள்ளி 25 மார்க்ஸ். இந்த முறை செஞ்சா நல்லா விளங்கிடுங்க. நான் அடிக்கடி புள்ளிகளை சொல்லுது அடே ஏலெவல் பேப்பர்ல கெட்டித்தனம் எல்லாருக்கும் இருக்குது. என்னன்னா சமயோசித அந்த நேரத்தில் அந்த ட்ரிக் வரணும். இந்த முறையில செஞ்சுட்டு போனா இவர மோல் பின்ன காணணும். காண இயலாம இல்லதானே. எக்ஸ் என்னோட பெருமானம் என்ன வரப்போ சொல்லுங்க பாப்போம். என்னோட மோளை மொத்த மோளால கூட்டணும். மொத்த மோள் என்ன 0.64 மேல் எக்ஸ் என்னோட மோள் என்ன வரப்போதாம் 0.4. அவன் தந்திருக்கிறான் மொத்த பிடி பெறுவான். ஒவ்வொரு ஆள மோளையும் கணிக்கணும் சுருக்கணும். எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க பாப்போம். ஆனா இந்த முறையில செஞ்ச பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு நிமிஷமாலும் டைம் கூட எடுத்திருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கேள்வி செஞ்சிருக்கலாம். அப்ப ஒரு கேள்வி நாம் விளங்கப்படுத்துறதுக்கு பிள்ளையாள்
இந்த பகுதியை ஏ பார்ட் 70 மார்க்ஸ். ஏ பார்ட்டை விளங்கப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 30+ மினிட்ஸ் எடுத்திருக்கிறேன் நான். அப்ப விளங்குங்க, ஏ பார்ட் மொத்தம் 70 புள்ளிகள், 4 கேள்வி. 1வது கேள்விக்கு விட வந்தாத்தான் 4வது கேள்வி வரை செய்யலாம். விளங்குதா? பிசிக்கல் இருக்க விஷயம் விளங்குதா? 1வது கேள்வியில ஆக்சிஜன் மோல், NO2 மோல், NO மோல் எல்லாரும் முதலாவது விட சரியா வந்தாத்தான் அந்த 70 புள்ளியும் எடுக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும் விளங்குதானே? ரைட். அப்ப நான் முதலாவது பகுதியை முடிச்சுட்டு பி பார்ட்டுக்கு போ. பி பார்ட் இரசாயன சமன்ல இல்லை, தனியாக சக்தியல் என்ற பாட்டுக்கு போறோம். எல்லாரும் ஸ்கீமை பெற்றுக்கொள்ளுங்க. சரிதானே? எல்லா விளக்கத்தையும் எழுதுங்க. கேள்வி என்ன சொல்லணும் ஒரு மணித்தியாலமே இருக்கணும். ஒரு கேள்விக்கு சொல்ல விஷயம் எல்லாத்தையும் நல்ல விளங்கி எடுங்க. சரிதானே மகன்? பி பார்ட் சக்தியலுக்கு போகும். ரைட். பி பாட பாருங்க. பி பாட ஒரு சக்தியியலோட சம்பந்தமான கேள்வி. இப்போ நான் பிள்ளைகிட்ட சொல்றது, இந்த பாஸ் பேப்பர்கள் செய்யும் போது நாங்க பல இடங்களில் பாஸ் பேப்பர் செய்யும் போது பல இடங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த 2012ஆம் வருஷம் வந்து 47ஆம் இலக்க கேள்வியில MCQல, 2017ஆம் வருஷம் வந்து MCQல வந்து இந்த 33ஆம் இலக்க கேள்வியில 23ஆம் இலக்க கேள்வியில நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். 23 அல்லது 33 பாருங்க. இந்த தோன்றல் தாக்கங்கள் என்று சொன்ன மகன் இவன் சொல்றானா, இந்த தரவு என்ன சொல்லுது? டெல்டா H/F NO இந்த தோன்றல் தாக்கம் ஒரு 90 கிலோ ஜூல்ண்டா எப்படி தோற்றுவிக்கிற? அப்ப தோன்றல் இவ்விடத்து தான் அந்த ஐடியா, அந்த ட்ரிக்கா யூஸ் பண்ணணும். இவர் எப்படி தோன்றுதும் அவன் சொல்லியிருக்கிறான், சக்தியில் NO கேஸ் தோன்றணும்டா. இயற்கையில் இருக்கிற மிகவும் உறுதியான தோன்றலுங்கிற 1 மோலுக்கு கதைக்கிறது. என்ன மகன்? 1 மோலுக்கு தான் தோன்றல் கதைக்கணும். 1 மோல் தோன்றணும் எதிலிருந்து? இயற்கையில் இருக்கிற மிக உறுதியான கூறு N2ல இருந்தும் ஆக்சிஜன்ல இருந்தும் தான் தோன்ற போகுது. சரி, அப்ப தோன்றணும்டா எவ்வளவு மோல் N2 தேவை? 1/2 மோல் N2, 1/2 மோல் ஆக்சிஜன். இவங்கள்ல இருந்து 1 மோல் NO தோன்ற இந்த பெருமானம் தான் +90 ஸ்மால் k கேபிட்டல் J மோல் -1. இது எங்களோட சமன்பாடு. இது நாங்க உருவாக்கணும். இந்த தரவுல இருந்து இந்த சமன்பாட்டை உருவாக்க பழகணும். கேள்வி என்னன்னா, அவன் தந்திருக்கிறான் எல்லாமே டெல்டா H/P நியம இந்த குறி சொல்லுதான் நியம வெப்பநிலை அமுக்கு STP. இவர் 1/2 N2 1 மோல் ஆக்சிஜன் இருந்து தோன்றது. டெல்டா H/F +33 இவர பெருமானம் +33 ஸ்மால் k கேபிட்டல் J மோல் -1. இது பிளஸ் இந்த தாக்கத்து இது வரை இது 1/2 மோல் இது 1/2 மோல் 1 மோல். அப்ப இவருக்கு தேவைப்படுறது குறைவா இருக்குது. NO2 ஆக்சிஜன் சேர்ந்து N2O5 ஆறது 2012 47ஆம் இலக்க கேள்வி. இதுதான் இந்த தாக்கத்துல இது ஒரு அகவெப்ப தாக்கமா இல்ல புறவெப்ப தாக்கம். இவருக்கு செங்கபில நிறம், இவர் நிறமற்றது. அடே தம்பி, இவங்கள்ல இருந்து இவங்க உருவாகிறது. ஏனென்றா 2 வாயுக்கள் அலோகங்களின் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அலோகங்கள் தங்களுக்கு இடையில நடக்கிற புறவெப்பம் மாறி நடந்தா வெப்ப பிரிகை தாக்கம். நான் சொல்ல விளங்குதான், அலோகங்கள் தங்களுக்கு இடையில நடத்துற தாக்கம் புறவெப்ப தாக்கம். அந்த பெருமானம் -102 ஸ்மால் k கேபிட்டல் J மோல் -1 மாறி நடந்தா வெப்ப தாக்கமே பிரிகை தாக்கமா கருதப்படும். இதுல இருந்து இந்த தாக்கத்தை கணிக்கட்டாம். இந்த தாக்கத்தை கணிக்கட்டாம் NO வாயு எடுத்துட்டு வந்து ஆக்சிஜன் வாயுவோட சேர்த்து விட்டோம்டா என்ன வாயு உருவாக போகுதாம்? NO2 வாயு உருவாகிறது. இந்த நான் தாக்கத்தை சொன்ன பிள்ளையால் கவனமா கேளுங்க. இது மீளும் தாக்கமாக எழுதலாம். ஏன் இதே கேள்வி தொடர்ச்சியா கேட்டு இருக்கிறாங்க. இவரை டெல்டா H/F கணிக்கட்டாம். இவரை டெல்டா H/F கணிக்கட்டாம். இந்த பெருமானத்தை கணிக்கட்டாம். டெல்டா H/F கணிக்கட்டாம். அப்ப என்ன செய்யறது? நாங்க வழக்கமாக செய்யற முறையில செய்வோம். ஒரு சக்கரத்தை உருவாக்குவோம். இவர் எங்களுக்கு தெரிகிற தரவு என்ன? எங்களுக்கு தெரியும் இவரை தோன்றல் பெருமானம் தெரியும். அப்ப நான் சொல்வனே, இதுல இருந்து 3 சக்கரத்தை உருவாக்குவோம். இயற்கையில் இருக்கிற நைட்ரசன்ல இருந்தும் இயற்கையில் இருக்கிற ஆக்சிஜன்ல இருந்தும் தான் இவங்க உருவாக போறாங்க. என்னடா நைட்ரசன் ஆக்சிஜனால இவங்க உருவாக போறாங்க. எனக்கு தெரியும்
என்னோ அம்புக்குரிய பாருங்க, என்னோட தோன்றல், என்னோட தோன்றல் பெருமானம் என்ன பாருங்க பாப்போம். என்னோட தோன்றல் எனக்கு தெரியும். என்னோட தோன்றல் பெருமானம் என்ன? 90. எனக்கு தெரியும். என்னோட்டோட தோன்றல் என்ன பாருங்க பாப்போம். என்னோட்டோட தோன்றல் என்ன? என்னோட்டோட தோன்றல் 33. என்னோட்டோட தோன்றல் 33. அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு இந்த பெருமானம் தேவைண்டா. கவனமா பாருங்க பிள்ளையாள். 2 டெல்டா H பை F NO. ஏனண்டா ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏனண்டா தோன்றுவது 2 மோல். அப்ப எவ்வளவு மோல் N2 கேஸ் தேவை? 1 மோல் N2 தான் பயன்படுத்தப்படணும். எவ்வளவு NO2 தேவைப்படும்? 2 மோல் NO2 கேஸ். தாக்கம் சமப்படுத்தப்பட வேணும் கட்டாயமாக. அடே இந்த 3 ABC என்ற 3 நிலைமைகளையும் இருக்கிற கூறுகள் யாவும் சமப்படுத்தப்பட வேண்டும். ரைட். இந்த இடத்துல NO2 அவர் கேட்கார், சார் இந்த பெருமானம் என்ன? ஏன் இயற்கையில உறுதியான நிலையில் எந்த விதமான பௌதிக நிலை மாற்றமோ இரசாயன மாற்றமோ இல்லாட்டி டெல்டா H பை 0. இவர் டெல்டா H பை F தோன்றல் 0. இயற்கையில மிக உறுதியான நிலையில் இருக்கிற ஆட்களுக்கு NO2 பெருமானம் என்ன? 33. எத்தனை மோல் NO2 தோன்றுது சொல்லுங்க பாப்போம். 2 மோல் NO2 தோன்றுது. அப்ப என்ன வர போகுது? 2 டெல்டா H பை F NO2 தோன்றல். அப்ப எனக்கு இவர பெருமானம் தேவைண்டா. இந்த சமன்பாடு கூட மார்க்ஸை கொடுக்காம பாருங்க. இவருக்கு 5 புள்ளி. மார்க்ஸ் எப்படி பகிர்ந்து கொள்றான் பாருங்க. 5 புள்ளி. இவருக்கு 5 புள்ளி. சமன்பாட்டில் இருக்கிற இவங்களுக்கு 5 புள்ளி. இந்த சமன்பாட்டை உருவாக்குறதுக்கு 5 புள்ளி. சரியா? இதோட சேர்த்து சக்கர சம தொடர்பு 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 வெப்ப உள்ளுரை தொடர்பு என்ன சொல்லுங்க பாப்போம். ரைட். கிளாக் வைஸ் இவரோட இவரை கூட்டுவோம். என்ன வர போதாம்? 2 டெல்டா H பை. இந்த பை போடாட்டி மார்க்ஸ் இல்லை. NO கேஸிர தோன்றலோட எதை கூட்டுவோம்? டெல்டா H பைய கூட்டுவோம். H பை கூட்டி வாரது இந்த இவரோட இவரை கூட்டி வாரதுக்கு சமனா இருக்க போகுதாம். 2 டெல்டா H பை F NO2 கேஸுக்கு சமனாக இருக்கும். இப்ப டெல்டா H தான் தேவை. சோ இவங்களுக்கான புள்ளி 5 புள்ளி. பெருமானங்களை பெறுகிறதுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன். சோ டெல்டா H சமன் H பை F சமன் என்ன வரப்போகுமா சொல்லுங்க பாப்போம். இவங்கள இருந்து இவங்களை கழிச்சு விடுவோம். NO2 பெருமானம் என்ன பெருமானம் மகன்? 2 தர 33 மைனஸ் என்ன வரப்போகுமா சொல்லுங்க பாப்போம். 2 தர 90 மொத்தத்திட கிலோ ஜூல் மோல் -1. இதுக்கு எல்லாம் சேர்த்து 5 புள்ளி. நான் சொல்ல விளங்கிக்கணும். இதுக்கு மார்க்ஸ் இல்லை. கழிச்சு விடுறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. கழிச்சு விட்டோம்டா 180 66 போனா 114 -114 கிலோ ஜூல் மோல் -1. அலகோட சேர்த்து 4 + 1. இந்த 2 பாட்டுக்கும் சேர்த்து 4 + 1 5 மார்க்ஸ். அப்ப சக்தி இல்லை. இந்த பகுதியை நீங்க செய்யற முறை இப்படி ஒரு முறை செய்யலாம். இல்லாட்டி சமன்பாடுகள் இதுக்கு நிறைய முறை இருக்குது. இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நான் ஏன் உங்களுக்கு ஸ்கீம் அனுப்பிறது தெரியுமா மகன்? நான் வகுப்புல எந்த நேரடியான வகுப்புல சக்தியில கற்ற மாணவர்களுக்கு இந்த முறையை நான் கேள்வி எல்லாம் இந்த முறையை ப்ரிவ் பண்ணுவேன் தானே. நீங்க என்ன சொல்ல மாட்டா எல்லா ஸ்கீம்லையும் பாஸ் பேப்பர்ல ஸ்கீம் ஒரு 2024 இருந்து 2019 இருந்து 2024 வரைக்கும் முதல் கட்டமா இந்த ஸ்கீம் என்ன செய்யுங்கன்னா ஒரு தொகுப்பா வச்சு கொள்ளுங்க. ஸ்கீம்ல மாற்று விடைகள் இருக்கு. அதை பார்க்குற ரைட் என்ன ஐடியா எடுத்திருக்கிறான் என்ன விஷயம் சொல்லிக்கான்னு பார்த்து அதை நீங்க ஸ்கீமை படிக்கணும் கொஞ்சம். அப்ப இந்த கேள்வி படிச்சோம் ஸ்கீம் முறை படிச்சோன்னு புள்ளிகளை வழங்கினோம். அப்ப நாங்களுக்கு விளங்கணும் என்னண்டா இப்ப நாங்க செய்ய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வி செய்யக்கூட இந்த கேள்விக்கு நாங்க செஞ்சா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை புள்ளிகள் பகிரப்படும் என்று ஸ்கீம் நாலேஜ் இருக்கணும். சரிதானே? அப்ப நான் இந்த பகுதிக்கான புள்ளி முதலாவது பாட்டுக்கான புள்ளி 25 புள்ளிகள் வழங்கியிருக்காங்க. எப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க சமன்பாடு உருவாக்கிட்டோம். ரைட். இரண்டாவது பகுதியை பார்ப்போம். பல முறைகள் இருக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு. நான் இந்த முறையை ப்ரிவ் பண்ணியிருக்கிறேன். ரைட். இரண்டாவது பாட்டை பாருங்க. இரண்டாவது பகுதியை பார்த்துக் கொள்ளுங்க பார்ப்போம். ரைட். இரண்டாவது பகுதியை பாருங்க.
24 வந்து எஸ்ஏ 5B பார்ட்டில் இருக்கிற இரண்டாவது கேள்வி என்ன? ரோமன் 2 என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறை வெப்பநிலையிலா இல்லை நியம வெப்பநிலையிலா? நியம வெப்பநிலையில டெல்டா ஹெச் பை எஃப் கணிக்க இதைத்தான் கேட்டிருக்கிறான். டெல்டா ஹெச் பை எஃப் N2O5 கணிக்கட்டாம். அடே மகன், இவர் எப்படா தோன்றலண்டா? என்ன மகன் தோன்றலண்டா? கவனமா கேட்கணும். தோன்றலண்டா இவர் தான் தோன்றணும். யாரு தோன்றணும்? N2O5 தோன்றணும். எத்தனை மோல் தோன்றணுமா? 1 மோல் தோன்றணும். எதுல இருந்து தோன்றணும்? சக்தியில் முதலாவது விஷயம் என்ன? தோன்றல். தோன்றல் சக்தியலண்டா அவன் சொல்லியிருக்கிறான். இதை பத்தி படிக்கட்டான். டெல்டா ஹெச் பை எஃப் தோன்றலை பற்றி, டெல்டா ஹெச் பை எஃப் சி தகனத்தை பற்றி, டெல்டா ஹெச் பை ஏ அணுவாதல் பற்றி, டெல்டா ஹெச் பை வி ஆவியாதல் பற்றி, டெல்டா ஹெச் பை என் நடுநிலையாக்கல் பற்றி, டெல்டா ஹெச் பை எஸ் பதங்கமாதல் பற்றி, டெல்டா ஹெச் பை டி நியம கூட்ட பிரிகை பற்றி, டெல்டா ஹெச் பை எஸ் ஓஎல் கரைசலாதல் பற்றி, டெல்டா ஹெச் பை பிபிடி வீழ்படிவாதல் பற்றி, டெல்டா ஹெச் பை எஸ்ஓஎல் என்ன பிள்ளையால் பதங்கமாதல் சொலிபிலிட்டி, HYD நீட், இப்படி எங்களுக்கு பல வெப்ப உள்ளுரை பரிமாற்றங்கள் பற்றி தந்திருக்கிறார். இப்படி N2O5 தோன்றணும். எங்கிருந்து தோன்ற போதும் N2O5 எங்கிருந்து தோன்றணும்டா? இயற்கையில மிகவும் உறுதியான நிலையில் இருக்கிற கூறுகள்ல இருந்து. அப்ப எத்தனை மோல் ஆக்சிஜன் தேவைப்படும் பாருங்க பாப்போம். எத்தனை மோல் ஆக்சிஜன் தேவைப்படுமா? 1 மோல் N2ஓட 5 மோலா? 5 கீழ் 2 மோல் ஆக்சிஜன் தேவைப்படும். எனக்கு தேவை இந்த பெருமானம் தான் தேவை. இவருக்கான டெல்டா ஹெச் பெருமானங்கள் தேவை. அவன் தரவு தந்திருக்கிறான். ஏற்கனவே மேலே தரவு தந்திருக்கிறான். என்னன்னு சொன்னா N2O5 இவர் எங்கிருந்து வர போறாருண்டா NO2வும் ஆக்சிஜனும் தகனம் அடைஞ்சா, NO2வும் ஆக்சிஜனும் தகனம் அடைஞ்சா என்ன பெருமாம்? N2O5 இந்த பெருமானம் தந்திருக்கிறார்கள். N2O2 இருந்து NO2 வார பெருமானம் தந்திருக்கிறார்கள். அம்புக்குரிய பாரும். அவன் தந்தது இவங்கள இருந்து இவர் உருவாகிற பெருமானம். என்ன பெருமானம் அவன் தந்தது? என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. அவன் தந்த தரவு என்னண்டா 4 NO2 பிளஸ் O2 கேஸ் 2 N2O5. இந்த அம்புக்குரிய பெருமானம் தான் என்னன்னு சொன்னால் -102. எனக்கு தேவை 1 மோல் தானே. அப்ப இவர பெருமானம் என்ன வரணும்? அரவாசா பிரிங்கு. அரவாசா பிரிச்சா எத்தனை மோல் NO2 வர போதாம்? 2 மோல் NO2. அப்ப பெருமானம் என்ன வரும்? அடே மோலுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமேடா. இவர பெருமானம் என்ன வரும்டா? -51 கிலோ ஜூல் மோல் -1 வரப்போகுது. ஏன் மைனஸ் வந்துச்சு பாருங்க பாப்போம். மைனஸ் வந்த காரணம் என்னன்னு சொன்னால் அவன் தந்த அம்புக்குரிய திசையை வச்சு சொல்றேன். பிறகு அவன் சொன்னது என்னன்னு சொன்னால் எத்தனை வீசமானம்? 2. N2O2 திரும்ப என்ன தரவு தரான் பாருங்க பாப்போம். NO2 ஹாஃப் என்ன சொல்ல பாருங்க பாப்போம். half N2 பிளஸ் O2 இவங்கள இருந்து வார NO2 இவங்களோட பெருமானம் என்னன்னு சொன்னால் 33. எனக்கு தேவை என்னன்னு சொன்னால் 1 மோல். அப்ப இவரை 2ஆல பெருக்கணும். இவரை 2ஆல பெருக்கணும். இவரை 2ஆல பெருக்கணும். அப்ப இந்த பெருமானம் என்ன வரப்போகுதுமான்னு பாருங்க பாப்போம். இந்த பெருமானம் என்ன வரப்போகுது? எனக்கு எத்தனை மோல் தேவைப்பட போகுது பாருங்களேன் பிள்ளையாள். அவன் சொன்ன விடையில 2ஆல பெருக்கணும். அப்ப பாருங்களேன் 51 பெருமானத்தோட 51ஓட இவர பெருமானம் என்னன்னு சொன்னால் அவன் கேட்டுறது N2O5 பெருமானம். அப்ப நான் இந்த வார பெருமானங்களே மோல் சமப்படுத்தப்பட்டிருக்குது 4. இவர்த்த வாரது ஹாஃப் ஆக்சிஜன் வரணும். ஹாஃப் மோல் ஆக்சிஜன் வரணும். இவர்த்த வார பெருமானத்தை 2ஆல பெருக்கி வரும். பாருங்களேன் 2ஆல பெருக்கி விடுறேன். அப்ப N2 இவர் 2ஆல பெருக்கி விடணுமே. 2ஆல பெருக்கி விட்டு வேண்டாம் 5 O2
இவர்த்த பாருங்க பாப்போம் 2 NO2 விளங்குதா? அப்ப நான் இந்த பெருமானம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 33 தர 2 33 தர 2 33 தர 2 பிளஸ்ல வரப்போகுது. அப்ப டெல்டா H எப்படி கண்டுபிடிக்கிற சொல்லுங்க பாப்போம். டெல்டா H எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா சமன்பாடு பாருங்க. பிறகு டெல்டா H பை இந்த பெருமானம் எனக்கு தேவை. டெல்டா H பை சமன் என்ன வருமெண்டா இவரோட சமன் என்ன வரப்போகுதாம் 2 டெல்டா H பை F NO2 பிளஸ் 2 டெல்டா H பை F இவர் வரப்போகுதானே பிள்ளையால் இந்த இடத்துல N2O5 வரப்போகுதும். இவரது நாங்க பிரதிட்டா சரி. அப்ப இந்த இடத்துல வார பெருமானம் என்ன வரப்போகுதாம் 33 தர 2 பிளஸ் இவரது வார பெருமானம் -51 வார விட 66 51 போனா 15 ஸ்மால் k கேபிட்டல் J மோல் -1. அவன் உங்களுக்கு புள்ளிகள் வழங்க சொல்லியிருக்கிறான். சமன்பாட்டுக்கு 5 புள்ளி, அம்புக்குறிகளுக்கான புள்ளிகள் 5, பிரதிடலுக்கு 5 புள்ளி, ஃபைனல் ஆன்சருக்கு 5 புள்ளி. நான் சொன்ன விளங்குதா? அடே மகன், இந்த கேள்வியில N2O5 ஒவ்வொருத்தர தோன்றலையும் எழுதினா போதும். இந்த சமன்பாடு இந்த சக்கரம் இருக்குது, அந்த சக்கரத்தை உருவாக்குறது உங்களுக்கு புள்ளிகளே இருக்குது. இந்த சக்கரம் சரியாக வரணும். சக்கரம் சரியா வரணும்டா உங்களுக்கு தெரியணும் தோன்றலண்டா என்ன. ஒரு மோல் தோன்றணும். எங்க இருந்து தோன்றணும்? N2ல இருந்தும் ஆக்சிஜன்ல இருந்து N2O5 தோன்றுதோ. சரி, இது சக்கரத்தை உருவாக்குறதுக்கு தரவென்ன வள்ளையாள் இவங்கள இருந்து N2O5 தோன்றும். அந்த பெருமானம் தந்திருக்கிறான். திசைகளை பாருங்க. திசைகளை இந்த அம்புக்குறி இப்படி போனா 51 மைனஸ் மாறி வந்தா பிளஸ் 51. பீசமானங்கள், அம்புக்குறிகளின் திசைகள், பெருமானங்கள், மோல்கள் சமனாக இருக்கணும். எல்லா இடத்திலையும் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை பாருங்க. 5 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு 2 N2 இருக்குது. 5 ஆக்சிஜன் 2 N2 எல்லாத்தில் இருக்கிற கூறுகள்ல பீசமானங்கள், சமன்பாடுகள் இருக்கிற பௌதிக நிலைகள் யாவுமே சமனாக இருக்கணும். விளங்குதா? இவருக்கான புள்ளி 30 புள்ளிகள் வழங்குறாங்களாம். இங்க இருக்கிற புள்ளிகள் 30 புள்ளிகள் வழங்குறாங்க. பாருங்களா பிள்ளையால் புள்ளிகள் வழங்குற முறைகளை பாருங்க. இந்த பெருமானங்களை பிரதி இவரது 10 புள்ளி. இந்த பெருமானங்கள் பிரதிட்டீங்களே 5 + 5 10 புள்ளி வழங்குறாங்க. இந்த பகுதிக்கான புள்ளி 30 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. 1.5 மார்க்ஸ். யோசிச்சு பாருங்க பாப்போம் எப்படி புள்ளிகள் பகிரப்படுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த பகுதியை பாருங்க பிள்ளையால். 3ஆம் இலக்கத்தை பாருங்க. 3ஆம் இலக்க கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இது தொடர்ச்சியாக வந்த 3ஆம் இலக்க கேள்வி. 3ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. ரோமன் 3 என்ன சொல்றாங்கன்னா மேலே 3இல் பெற்ற பெறுபேறுகளை பயன்படுத்தி, மேலே 2ல பெற்ற பெறுபேறுகளை பயன்படுத்தி டெல்டா எஸ் பை N2O5 குறியீடு, டெல்டா எஸ் பை N2O5 குறியீடு என்ன? N2O5 தோன்றல் தாக்கத்துல குறியீடு என்ன? அப்ப இவர தோன்றல் தாக்கத்துல குறியீடு என்னன்னு சொன்னா டெல்டா எஸ் பை F கணிக்கிறதுக்கு ஒரு முறை உண்டு. பெருமானங்கள் இவர பெருமானம் இது கணிக்கலாம். என்ன செய்யலாம்? டெல்டா எஸ் பை F பெருமானம் கணிக்கிறேன்னா சிக்மா ஆஃப் டெல்டா எஸ் பை விளைவுல இருந்து சிக்மா ஆஃப் டெல்டா எஸ் பை தாக்கிற பெருமானம் கணிக்கணும். அப்படி பெருமானம் தந்திருக்கிறானா இல்லை. முறை 2 என்ன? பீசமான மோல் எண்ணிக்கை, வாயுக்களின் பீசமான மோல் எண்ணிக்கையிலிருந்து கணிக்கலாம். வாயுக்களின் மோல் எண்ணிக்கை. அப்ப பாருங்களா சமன்பாடு என்ன? இங்கால பக்கம் இருக்கிற வாயுக்கள் சமன்பாடு எத்தனை? 2 உண்டு. அப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க பிள்ளையால். எஸ் இன் குறி என்னன்னு சொன்னால் என்ன சொல்ல போறோம் பாருங்க பாப்போம். N2 + 5 O2ல இருந்து N2O5 உருவானா இங்கால பக்கம் இருக்கிற வாயுக்கள மோல் எண்ணிக்கை 3.5 மோல். ஏன்? இவர் 1 மோல், இவர் 2.5 மோல், இவர் 1 மோல். அதுல இருந்து எத்தனை மோல் வருகிறான்? 1 மோல் உருவாகும் என்றா என்ன செய்யுது மகன்? 3.5 மோல் 1 மோலா மாறுனா வாயுக்கள் அளவு குறையுது. வாயுக்கள் மோல் குறையுது. அவன் கேட்ட கேள்வி பெறுபேறு பின்வரும் எதிர்வு கூறுக. என்னையாம் குறியீடு என்ன? வாயுக்கள மோல் எண்ணிக்கை குறைவதால் டெல்டா எஸ் மறை பெருமானம். டெல்டா எஸ் பை இந்த இடத்துல ஒரு பிள்ளை டெல்டா எஸ் மறை என்று போட்டதுக்கு புள்ளி வழங்கல.
நியம வெப்பநிலையில டெல்டா எஸ் பை எஃப் N2O5 பெருமானம் என்ன? N2O5 இன் குறி மறைக்குறியாகும். காரணம் சொல்லணும். ஏன் இவர் மோல் எண்ணிக்கை குறைவதால், மோல் எண்ணிக்கை தாக்கம் நிகழும் இடத்து மோல் எண்ணிக்கை குறைவதால் டெல்டா எஸ் பை மறை பெருமானத்தை தொடும். விளங்குதா? ரைட். இந்த 5B கடைசி பகுதி, 5B கடைசி பகுதி N2O2 ஆகியவற்றிலிருந்து N2O5 உருவாகிற தாக்கம். அதாவது N2 வாயுல இருந்து 5/2 O2 கேஸ் இவங்கள இருந்து N2O5 கேஸ் உருவாகிற தாக்கத்தில் சுயாதீன தன்மையை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு இரசாயன தாக்கம் நிகழும் இடத்து டெல்டா ஜி பை சமன் ஏனென்றா நியம நிலையில டெல்டா எச் பை மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் பை. இந்த பிவி சமன் என்ஆர்டிக்கு எவ்வளவு புள்ளிகள் வழங்கப்படுமோ நியம நிலை குறிப்பிட்டு அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இந்த இடத்துல பிள்ளை யாரும் இப்படி சமன்பாடுனா புள்ளி இல்லை, இப்படி எழுதினா அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அவனே சொல்வாரு நியம சொல்வார், நியம நிலை சொல்வார். இதில் பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. டெல்டா எச் பை பெருமானம் என்ன? 15 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 மைனஸ் வெப்பநிலை பெருமானம் என்ன? 298 கெல்வின். எஸ் பெருமானம் என்ன? மைனஸ் ஸ்மால் எக்ஸ் ஜூல் தெரியாத பெருமானம் தானே, மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. இப்ப நீங்க இந்த மைனஸோட இவங்க பெருக்கப்படக்கோல, மைனஸோட இந்த மைனஸ் பெருமானம் பெருக்கப்படக்கோல எல்லா சந்தர்ப்பத்திலும் எந்த வெப்பநிலையிலும் டெல்டா ஜி பை என்ன எடுக்க போகுது? பிளஸ் பெருமானத்தை பெருமாகவே தாக்கம் சுயாதீனமாக நிகழாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? எல்லா சந்தர்ப்பத்திலையும் டெல்டா ஜி பை பெரிது பூச்சியமாக இருந்தா அந்த தாக்கம் சுயாதீனமற்ற தன்மை உடையது. ரைட். இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகள் நான் சொல்றது விளங்கிடுங்க. ஒரு கேள்விக்கு நாங்கள் செலவழிச்ச மணி நேரம் 1 மணி நேரம். அப்புறம் ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பேப்பர்ல 5வது 6வது 7வது சி, பிறகு அடுத்த பகுதி சி பார்ட்ஸ் 8 9 10வது சி. அப்ப நாங்க என்ன செய்வோம்டா ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க 10 வருஷம் படிக்கிறோம். 2024 23 நியூ சிலபஸ், 22 21 20 2019. அப்ப இந்த 6 வருஷ பேப்பருக்கும் நாங்க செலவழிக்க போற மணித்தியாலங்கள் 36 மணித்தியாலங்கள். சோ இவ்வளவு பேப்பரை செய்தாலே போதும். ஸ்கீம் என்னன்னு விளங்கி எடுத்துருவீங்க. சரியா? அப்ப நாங்க அடுத்த கேள்வியை சந்திப்போம். சரிதானே?